கரூரில் இந்து கோவில் அருகே கிறிஸ்தவ மயானம் அமைப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். அவர்கள் வசிக்கும் பகுதியில் பல தலைமுறைகளாக இந்துக்கள் குடும்பமாக குடியிருந்து வருவதாகவும், தாங்கள் வசிக்கும் பகுதியில் புறம்போக்கு நிலத்தில் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இடுகாடு அமைப்பதற்காக நேற்றைய தினம் நில அளவீடு செய்தும் அந்த இடத்தை சுத்தம் செய்தும் அரசு துறை அதிகாரிகள் பணிகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அரசின் உத்தரவுப்படியே அங்கு இடுகாடு அமைக்க வந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியுற்ற கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்கள் பகுதியில் கோவிலின் அருகே கிறிஸ்தவ இடுகாடு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்திற்கு புறம்போக்கு நிலமா இருக்கக்கூடிய ஒரு 4.5 ஏக்கர் நிலம் அங்க இருக்குது. அதுல ஒரு 2.5 ஏக்கர் நிலத்தை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களுக்கு இடுகாடுக்காக அங்க கொடுக்குறாங்க. சாதாரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு, சுற்றுப்புறத்தில் இருக்க கிராம மக்கள் யாருக்குமே இன்னைக்கு இடுகாடு கிடையாது. அவங்களே 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் அவங்க பெரும் அவதிக்குள்ளாகி அந்த இடுகாடு நிகழ்ச்சியை, இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வர்றாங்க. ஆனால் அந்த அரசாங்கம் பிற மதத்துக்கு, வேற்றொரு மதத்துக்கு, கிறிஸ்தவ மதத்துக்கு அங்கே ஒரு இடுகாடு கொடுத்து எதிர்வரும் காலத்தில் ஒரு மத மோதல் உருவாக்கக்கூடிய சூழலை அங்கே உருவாக்குறாங்க. அந்த எதிர்வரும் காலங்களில் இந்த மாதிரி மத மோதல்களும், இந்த ஒரு சாதாரணமாக இடுகாடு கொடுக்கறதையும் இந்த அரசாங்கம் உடனே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை பார்க்க வந்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அதுக்கான உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஊர் மக்கள் சார்பாக இந்த மனு பரிசீலனை செய்து உடனடியாக இந்த இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறோம். இந்த கிறிஸ்துவ சமீப காலமாகவே கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 2-3 மாதமாக இங்கே பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. நேற்றைக்கு தான் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு தான் ஊர் மக்கள்கிட்ட நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு வருவாய் கோட்டாட்சியர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கொடுக்கக்கூடாது, எங்களுடைய பரிசீலனை இல்லாமல் நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஊர் மக்கள் சார்பாக எதிர்ப்பு சொல்லியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் அப்படி தான் செய்வோம், நீங்கள் தேவைன்னா நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எதிர்வரும் காலத்தில் அது பல இடங்களில் அது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது. அது முன்னுதாரணமாக அரசாங்கமே இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம்.